அனைவருக்கும் வணக்கம். மூன்று முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூர்யாவும் நந்தினியும் விவேக் இன்விடேஷன் வச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ சூர்யா கல்யாணத்துக்கிட்ட கேட்குறாரு, வீட்டில் இருக்க எல்லாரும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ கல்யாணம் சொல்கிறாரு, எல்லாருக்கும் காக்கராச்சோலி எடுக்கிறதுக்காக வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நந்தினி ரஞ்சித் எங்கன்னு கேட்குறாங்க. கல்யாணம் சொல்கிறாரு, ரஞ்சித் அவங்களுக்கு முன்னாடியே வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி வீட்டில் யாருமே இல்லை, ரஞ்சித்தோட லேப்டாப் எடுக்கிறதுக்கு தான் கரெக்டான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை தேர்றதுக்காக ரஞ்சித் ரூமுக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் ரஞ்சித் நந்தினியை கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தர்கிட்ட போய் பாம்பு வாங்க போகிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி ஃபேமிலியோட எதிரியான பரமேஸ்வரி தான். அவங்ககிட்ட ரஞ்சித் எனக்கு ஒரு விஷம் உள்ள பாம்பு கொடுங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை லட்சம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரமேஸ்வரியும் நந்தினி எனக்கும் எதிரி தான், என் வீட்டுக்கார் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே நந்தினி தான், அதனால் நான் உங்களுக்கு பாம்பு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போயிருந்த சுந்தரவல்லி, ஹரிதா, சுரேகா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அது தெரியாமல் நந்தினி ரஞ்சித் ரூமில் லேப்டாப்பை தேடிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்த ஹரிதா நந்தினியை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. அவங்கள ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு ஹரிதா காட்டுறாங்க, இப்போ ஏதோ எங்கள் அண்ணன் ரூமில் தேடிட்டு இருக்கா ரஞ்சித் இல்லாத டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யாவும் கேட்குறாரு, நீ எதுக்கு ரஞ்சித் ரூமுக்கு போன, காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே ரஞ்சித் வந்துடுறாரு. அப்போ ரஞ்சித் யோசிக்கிறாரு, பிரச்சனை பெருசாச்சுன்னா நந்தினி நம்மளை போட்டு விட்டுருவாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாரு. உடனே ரஞ்சித் போயிட்டு நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை வெளியே கொண்டு வர போகிறாரு. ரஞ்சித் ரூமில் நந்தினி அந்த லேப்டாப்பை எடுத்து மறைச்சி வச்சுட்டாங்களா, இல்லை அந்த லேப்டாப்பை எடுக்க முடியாதனால நந்தினி வேறு ஏதாவது பிளான் போட போகிறாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மூன்று முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.